போய்கிட்டே இருக்கு இந்த பிள்ளைங்க. என்னம்மா கிளம்புதுங்க? ஆமாம்மா, இன்னும் தான் கிளம்புதுங்க போல. சத்தம் போடுமா பூங்கொடி, அப்படித்தான் வருங்க. மலரே மலரே, சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா, நல்ல நேரம் முடிய போகுது. சீக்கிரமா தென்றல கூப்பிட்டு வாங்க. அம்மா, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடி ராஜாத்தி, அழகு தேவதை மாதிரி இருக்கு. ஆமா, என்னைக்குமே நீ தானே லேட்டா கிளம்புவ. இன்னைக்கு நான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். ஆமாம்மா, அன்னைக்கு நான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அதான் லேட் ஆயிருச்சு. நான் மேக்கப் போட்டு சீக்கிரமா வந்துட்டேன். சரிம்மா, நான் கீழே நிக்கிறேன். சரிப்பா மாதிரி சீக்கிரமா போய் அம்மா சொன்னாங்களே அண்ணி எல்லாம் கிளம்பி வர சொல்லி சீக்கிரம். இதான் சொல்றேன். அஸ்வின், என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. நீ எதுக்காக ஒரு மாதிரி இருக்க? இல்ல ப்ரோ, தென்றல் என்கிட்ட நைட் ஒரு விஷயம் சொன்ன. என்னது? சொல்லுடா, என்ன சொன்ன? நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து தென்றல் கிட்ட 2 பொண்ணு மாசமா இருக்க வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடாது, ஒண்ணு நீ தனியா இருக்கணும், இல்லைன்னா அந்த புள்ள தனியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 பேர் குழந்தையில யாருக்காவது ஒரு குழந்தைக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாண்டா. என்னடா சொல்ற? இதெல்லாம் பழைய காலத்து கட்டுக்கதை. இன்னமா இதை நம்பிட்டு இருக்காங்க? இல்ல ப்ரோ, இத வந்து சொல்லவுமே தென்றல் நைட்லாம் தூங்கவே இல்லை, பயந்துட்டே இருந்தா. இது உண்மையா நடந்திருக்குன்னு வேற சொன்னாங்களாம். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் முன்னாடி சொன்ன கட்டுக்கதை. அத போய் இன்னமா இப்ப நம்பிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அந்த அம்மா எதுக்காக தென்றல் கிட்ட வந்து அப்படி சொல்லணும்? அதுவும் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி ஒருத்தர்ட்ட உரிமை எடுத்து இவ்வளவு விஷயம் சொல்ல முடியும்? சரி விடுடா, இதுக்கு இல்லாம போய் பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோணி இருக்கும், அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தென்றல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அவங்கள நம்ம வீட்டு வேலைக்கு சேர்த்திருக்கவே கூடாது. என்னடா சொல்ற? இதுக்கு இல்லாம போய் பயந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரீயா விடு. அங்க பாரு தென்றலை பாரு, நீ தான் சொல்லிட்டு இருக்க நைட்லாம் தென்றல் தூங்கவே இல்லைன்னு. அங்க பாரு எப்படி பளிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா ப்ரோ, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கால, அதை விட என் பொண்டாட்டி தாண்டா அழகா இருக்கா. பேத்தி எவ்வளவு அழகு. நிஜமா சொல்றப்பதா அழகா இருக்கனா? சூப்பரா இருக்குடி என் தங்கம். ஊருக்கண்ணே உன் மேலதான் இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே சுத்தி போடணும். சரி சரி வாங்கம்மா, எல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒவ்வொருத்தரா வந்து வலையில போட்டு விட்டுருங்க. கீழே இருக்கேன் பூங்கொடி. ஆமா, என்னாச்சு? பெரியவங்க நீங்க தான் நின்று இங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. அதான் நீ இருக்கியம்மா, எங்களுக்கு அப்புறம் நீ தான் எல்லாம். உங்களுக்கு அப்புறம் இருக்கட்டும், இப்ப நீங்க தான் எல்லாம். நீங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இங்கேயே இருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஆமா பத்தா, இங்கே இரு பத்தா. சரி, இங்கேயே இருக்கேன். சரி வாங்க, எல்லாம் வந்து வலையில போடுங்க. அத்தை, நீங்க போடுங்க. நான் போடக்கூடாதுமா, நாத்தனா மாதிரி தான் போடணும். அப்படி பார்த்தா தர்சினியும் சாராவும் தான் நாத்தனா மரம் வருது. நீங்க தான் வந்து போடணும். இல்லம்மா, நீங்க இருக்கீங்களே, பெரியவங்க போடட்டும், அப்புறம் நாங்க போட்டுக்கிறோம். அதெல்லாம் கணக்கில்லம்மா, வாங்க வந்து போடுங்க. போ சாரா, போ தர்சினி, போய் நீங்க போடுங்க. வளையல் அடிச்சு கையில் சிந்தும்படி வாட்டுங்களே, தங்க தங்க வளையல் அடி தங்கி கையில் விந்தும்படி போட்டுங்களே. பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது உறவெல்லாம். வளகாப்பா நடத்தாலே வளகாப்பு. இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டியது. நான் இருக்க வேண்டிய இடத்துலதான் அந்த தென்றல் இருக்கா. நியாயமா பார்த்தா அந்த வளகாப்பு எனக்கு நடக்க வேண்டியது. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துகிட்டு இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காமா, கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அதாவது பண்ணுமான நீயும் பேசாமையே இருக்க. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நமக்கு தெரிஞ்சதே நேத்துதான். அப்படி இருக்கும்போது புதுசா நம்மளால என்ன பிளான் போட முடியும்? உனக்கு தெரியாததா ஏதாவது பண்ணுமா? பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடலாமா? அதுதான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கற ஒரே தண்டனை. என்னம்மா, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருக்க. அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே. சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த விசேஷத்துக்கு வர்ற எல்லாருமே செத்து போயிருவாங்கடி. அறிவு கட்டவளே. ஆனா போய் சேரட்டுமா, அவங்க குடும்பத்து விசேஷத்துக்கு போன பாவத்துக்கு எல்லாரும் போய் சேரட்டும். அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க. இது மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சு இதுக்கு காரணம் நம்ம தானே தெரிஞ்சுச்சேன்னு வச்சுக்க, 10 வருஷ தண்டனை ஆயுள் தண்டனையா மாறிடும். அப்புறம் நீயும் நானும் வெளியவே போக முடியாது. அதுக்காக அப்படியே விட சொல்றியா என்ன? இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா, அது என்னால பொறுத்துக்க முடியல. ஏதாவது பண்ணுமா, ஏதாவது பண்ணு. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? இந்த விஷயம் ஒரு வாரத்துக்கோ 2 நாள் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். இந்த வளகாப்பு நடக்க விடாம ஆக்கிருக்கலாம். ஆனா இப்ப என்னடானா
சந்தோஷமா வளகாப்பு நடத்திட்டு இருக்காளுங்க. எனக்கே ஆத்திரமா வருதுடி. இதை எப்படி தடுத்து நிறுத்த போறோம், எப்படி பிரச்சனை உண்டு பண்ண போறோம்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற ஏண்டி கடுப்பேத்திட்டு இருக்க? பேசாம இருடி. பேசாம நான் சொல்ற மாதிரி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து இந்த பழிய தூக்கி மாதவி மேல போட்டுடலாமா? அந்த குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி ஆயிருச்சு, மாதவியே மாட்டி விட்ட மாதிரி ஆயிருச்சு. அறிவு கட்டவளை, இதனால தாண்டி நீ இங்க இருக்க. நீயும் தாமா இங்க இருக்க, அதை ஞாபகத்துல வச்சுக்க. வாழ்க்கைய பத்தி யோசிச்சு தாண்டி நான் இப்ப இங்க வந்து இருக்கேன். இதுக்கெல்லாம் முழு காரணமே நீதான். அவன் வேணா, அவனை விட்டு தொலைனா கேட்டியா? நீ உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா நீ கேட்டியா? இந்த அஸ்வின் தான் வேணும்னு சொன்னேன். 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னா அவளை கொள்ள முயற்சி பண்ணோம். அப்படி பண்ணதுனால தாண்டி நாம 2 பேரும் இங்க வந்து இருக்கோம். பத்தாததுக்கு அந்த மலரோட புருஷன் வேற எங்கேயோ இருந்து வந்து இவனெல்லாம் அந்த குடும்பத்தை காப்பாத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. இப்ப என்னதான் பண்றது? வளகாப்புன்னு கேட்ட உடனே என்னால தாங்கிக்கவே முடியலமா. என் மனசெல்லாம் குமுறுது. அதான் இன்னும் 2 நாள்ல அந்த டாக்டருக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் வைக்க போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுல ஏதாவது பண்ணிக்கிறலாம். நம்ம இந்த குடும்பத்தை தான் பழி வாங்க போறோம், அவங்கள இல்ல. இதுலதான் ஏதாவது பண்ணணும். இதுல ஏதாவது பண்ணி தாண்டி அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும். அவங்க கூட இருக்க யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாதுடி. தென்றல் எவ்வளவு அழகா இருக்காள சித்தி. ஆமா, மாசமான பொண்ணுங்கனாலே அழகுதான். ஆமா சித்தி, மத்த நேரத்துல இல்லாத அழகு அது எப்படி மாசமானா மட்டும் வருது? சந்தோஷம் தாண்டி, இதுக்கெல்லாம் காரணம் சந்தோஷம் தான். சாந்தி இங்க வாமா. என்னாச்சுமா? ஆமா, நீயும் சாந்தியும் சேர்ந்து தென்றலுக்கு ஆரத்தி எடுங்க. சரிம்மா. அம்மா நான் போய் ஆரத்தி எடுத்து வேற எதையாவது கூப்பிடுங்களேன். அதனால நம்ம எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். நீயும் பூங்கொடியும் சேர்த்து எடுங்க. சாந்தி, அதனால ஒண்ணும் இல்ல. நினைவாது நிலவேவா நடை போடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு அடிசாயும் வாழை கண்டு சுமையுள்ள வாரம் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி. சரிம்மா, இத போய் வெளியே கொட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் போய் கொட்டிட்டு வந்து. நீ போய் தென்றலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன தென்றல், ஜாலியா இருக்க போல? எது பேசுறதா இருந்தாலும் இங்கிட்ட வந்து பேசுங்கடி. என்னால கழுத்தை திருப்ப முடியல. என்னடி, ஒரு நாளைக்கே கழுத்தை திருப்ப முடியலையா? நீ வந்து சம்மந்து பார்த்தா தானே தெரிய போகுது. நீ ஏண்டி கவலைப்படுற? இன்னும் 4-5 மாசத்துல அவளும் வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு போக வேண்டியவதான். சேகர் சொல்லுங்க ப்ரோ. லிப் எங்க இருக்கு? லுக்கு எங்கேயோ போகுது. ஸ்டேஜுக்கு தான் போகுது. ஓஹோ, அப்படி போகுதா? சேகர் சொல்லுங்கண்ணே. லூசு பையன் மாமான்னு கூப்பிட வேண்டிய இடத்துல அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்கேன் பாரு. சேகர், யோ சொல்லியா? என்னது யோவா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, நானே என் பொண்டாட்டியா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஆளு வேற சும்மா சேகர்னுக்கிட்டு. ஓஹோ, அதனாலதான் லிப்பிங்க லுக் அங்கயா? ஆமா, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகு. ஏன்டா பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம். அந்த கொழுப்புல தாண்டி நீ பேசிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு, ஆனா எனக்கு இப்படி பொண்ணு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ப்ரோ. ஹே சாரா, ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல, நீங்க செஞ்ச வேலையில நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்டாட்டி வளகாப்புக்கு வந்தீங்களா இல்ல இங்க ரொமான்ஸ் பண்ண வந்தீங்களா? என்ன ப்ரோ, நீங்க மட்டும் வளகாப்பு போட்டா போதுமா? நாங்களாம் எப்ப வளகாப்பு போடுறது? பாத்தியா இவனுக்கு குழப்ப? பாத்தியா, இவனை போய் நீ நல்ல பையன் சொன்னேல. சரி விடுப்பா. நீங்க வளகாப்பு போட்டுட்டீங்க, அங்கிட்டு இருக்க 2 பேரும் வளகாப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதெல்லாம் இனிமே தான் ரெடி பண்ணணும்.
போதும்டா போதும், நீ பேசுறத என்னால கேட்க முடியல. இவன் பத்தாதுன்னு அந்த பிள்ளைய அங்கிருந்து லுக்கு விடுது பத்தியா, அதுதாண்டா என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. சரி விடுங்க ப்ரோ, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். உன் பங்குக்கு நீயும் ஐயா நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஏன் பேசக்கூடாது? ஒன்னும் தெரியாத பிள்ளைய எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில அந்த பிள்ளைய மாசமாவே ஆக்கிவிட்டியா? நீ எல்லாம் பேசலாமா? யாரு உன் தங்கச்சிக்கு ஒன்னும் தெரியாது. ஆமா, அவ பச்சை பிள்ளை, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை. அவளை கூட்டிட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு டாக்டர் ஐயா? டேய், ஏன்டா பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா அந்த நிலைமைக்கு காரணம் அவதான். அவளை போய் பச்சை பிள்ளைன்னு பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது அந்த கடவுளுக்கே அடுக்காதுடா. இதெல்லாம் செஞ்சுட்டு பாரு, திருட்டு மொழிய திருவிழால காணாம போனது மணியே முடிக்காதையா நீ எல்லாம். திரும்பிக்க எங்கிட்ட திரும்பிக்க. இனிமே அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன்டா. அந்த பக்கம் திரும்பினா தானடா என்ன பத்தி பேசுவீங்க. ஏய், அவர் ஒரு டாக்டர்டா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேச. டாக்டர்ன்றதுனால தான்டா இப்படி பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பேசுற விதமே வேற, இல்லாட்டியும் கிழிஞ்சிடும். இன்னும் இந்த ஆளு ஸ்டேஜ்ல தான் லுக் விட்டுட்டு இருக்காரா? லுக்கு விட வேண்டிய நானே பேசாம நிக்கிறேன். இந்த ஆளுக்கு அங்கன்னா லுக்கு, பேசாம கண்ணை பிடிங்க தின்றவா. இந்த ஆளு பாக்குறது பத்தாதுன்னு அந்த பிள்ளை அங்க இருந்து லுக் விடுது பாத்தியா? அதுதான்டா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. பாரு பாரு எப்படி லுக் விடுதுன்னு பாரு. ஏய், அது தங்கச்சிடா. தெரியுது. அழருக்கு என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கா? அவ ஃபேஸே சரியில்லையே. அழுதுட்டு இருக்காளோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எதனால அழுதுட்டு இருக்கா? யாரு என்ன சொல்லியிருப்பாங்க? என்னாச்சு ப்ரோ? ஒன்னும் இல்ல அஸ்வின். என் கூடயே வச்சு நல்லா பாத்துக்கறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்பதான் நடக்க போகுது. வளகாப்பு போட்டு ஒரு 3 மாசம், குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம், 9 மாசம் நீ என் கூட தான் இருக்க போற தென்றல். இனிமே நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிருவேன். அம்மா இல்லாத இடத்துல இருந்து இனிமே நான் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்டி தங்கம். அப்பதான் நாங்க வரல. என்ன சொல்ற? எங்க கூட வரலையா? இல்ல அப்பத்தா, நான் வரல. என்னால அஸ்வினை விட்டுலாம் இருக்க முடியாது. அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன தென்றல் பேசிட்டு இருக்க நீ? வளகாப்பு போட்டா தலை பிரசவம் அம்மா வீட்டுல இருந்து தான் பார்க்கணும். அதனாலதான் வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ என்னடானா புருஷனை விட்டு இருக்க முடியாதுன்னு இருக்க? இல்ல அப்பத்தா, நாங்க எப்பயும் முடிவு பண்ணிட்டோம். வளகாப்பு போட்டாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, நான் இங்கதான் இருக்க போறேன். ஊருகிட்ட தனமா பேசிட்டு இருக்காத தென்ற. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உன்னை இனிமே என் கூட தான் வச்சு பாத்துக்க போறேன். நீ எதுக்காக வளகாப்பு போட்டு தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க? மத்த வீட்டுல எப்படியோ, ஆனா எனக்கு என் புருஷன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. இங்க யாரும் என்ன நல்லா பாத்துக்கலையா? என்ன அம்மா மாதிரி அத்தை, அப்பா மாதிரி மாமா, கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற புருஷன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணுங்கிற? அதனாலதான் சொல்றேன், நான் அங்க வரல. நீ இப்பெல்லாம் பேசுறேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தென்ற. நீ புருஷ வீட்டை பார்த்ததும் தாய் வீட்டை மறந்துட்டேல. என்ன உங்க அப்பாவை எல்லாத்தையும் மறந்துட்டேல. ஏன் அப்பதான் இப்படிலாம் பேசுறாங்க? எதையுமே மறக்கல. எல்லா பொண்ணுங்களுக்கும் வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் 6 மாசம் இருந்துட மாட்டாமா, 1 வருஷம் இருந்துட மாட்டாமான்னு தான் தோணும். ஆனா நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கிய தென்றல். அப்படிலாம் பார்த்தா மலருக்கு அம்மாவே இல்ல. அவ எங்க போவா? அவளை யார் பாத்துக்கிருவா? இப்ப நீ சொன்னியே அவளும் வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு தானே போறான்னு. அவ எந்த அம்மா வீட்டுக்கு போவா? அப்பத்தா, இதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனியா? எனக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்க, ஆனா அவளுக்கு நாங்க மட்டும்தானே இருக்கோம். அப்பத்தா, அவளுக்கு வளகாப்பு போட்டு இங்கே தானே இருப்பா. அவளையும் என்ன பார்த்த மாதிரி தானே பாத்துக்கிருவாங்க. அவளுக்கு இல்ல, ஆனா உனக்கு நாங்க இருக்கோம்ல தென்ற. இல்ல அப்பத்தா, என்ன பார்த்து மலர் கஷ்டப்பட்டுற கூடாது. அதனாலதான் நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் காரணம் கிடையாது. என்னால என் புருஷனை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. என்னாச்சு தென்றல்? பாட்டியோட முகம் மாறி இருக்கு. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லல அத்தை. இவளை பாருமா பொங்கடி, வளகாப்பு போட்டு என் கூட வரலையா, உங்க வீட்லயே இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால என்னம்மா, நான் பார்த்துட்டு போறேன். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் காலங்காலமா பொண்ணுங்க அம்மா வீட்டுல தானம்மா பிரசவம் பார்க்கணும். நீ கொஞ்சம் சொல்லுமா, இவளை என் கூட வர சொல்லு. நான் கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் அவகிட்ட எடுத்து சொல்றேன். என்னம்மா இதெல்லாம்? அப்பத்தா பாரு எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு. நீ அப்பத்தா கூடயே போலாம்ல? இல்ல அத்தை, நான் போல. என் பாருடி, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க நடைமுறையை நீ மாத்தணும்னு நினைக்காத. என்னாச்சு மதினி? ஏன் தென்றல் ஒரு மாதிரி இருக்கா?
அத்தை, நான் போல அத்தை. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நான் என்னமா சொல்ல முடியும்? நீ என்னாச்சு? போலாட்டி என்ன, நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம். நம்ம பண்ணனா நம்ம தானே பார்க்கணும். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் பூங்கொடி. ஆனா அவ அப்பத்தா அவங்க கூட கூட்டு போய் அவங்க பாத்துக்கறணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறதுலயும் எந்த தப்பும் இல்லைல. அதுவும் சரிதான் மதனி. தென்றலை பாத்துக்கிற அம்மா மாதிரி அவ அப்பத்தா இருக்காங்க. நமக்கெல்லாம் யாருமே இல்லையே. வளகாப்பு போட்டா நம்ம அம்மா வீட்டுக்கும் போகவே முடியாது. அம்மா இல்லைனாலும் நமக்கும் தென்றலோட அப்பத்தா மாதிரி ஒரு பாட்டி இருந்திருக்கலாம்ல. மலரோட முகம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிற பிள்ளைய நான் என்னமா செய்யறது? தென்றல் புரிஞ்சுக்கத்தா. இல்ல, நான் வரமாட்டேன். ஓ, நான் என்ன பண்றது? பேரனை விட்டு சொல்லுமா. பேரனை விட்டு சொன்னா அந்த பிள்ளை கேட்கும்னு நினைக்கிறேன். யார் சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. இந்த அவங்க ஆசைக்காக போய் ஒரு வாரம் இரு. அப்புறமா உன்னை வந்து அஸ்வின் கூப்பிட்டு கரட்டும். ஒரு வாரமோ? ஒரு வாரம் என்னால இருக்க முடியாது அத்தை. நீங்களே பாத்தீங்களா, அஸ்வின் கூட சண்டை போட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட அவன் இல்லாம இருக்க முடியல அத்தை. அப்படி இருக்கும்போது 6 மாசம் 7 மாசம்ன்றப்ப என்னால எப்படியாத்தான் இருக்க முடியும்? நான் 6 மாசம் 7 மாசம்ல இருக்கணும்னு சொல்லல. ஒரு வாரம் இரு போதும். என்னால முடியாது. அத்தைக்காக போய் இருமா, புரிஞ்சுக்க. நான் அவனை வந்து உன்னை பாத்துக்கிற சொல்றேன். என் பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல இருந்தாலும் அவனை நான் அடிக்கடி பார்ப்பேன். அங்க போயிட்டா அவன் என்னை பார்க்கவே வரமாட்டாத்த. வர சொல்றேம்மா, வர சொல்றேன். அவனை உன்னை பார்க்க வர சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல, அவன் இல்லாம நான் கஷ்டப்படுவேன், நான் இல்லாம அவனும் கஷ்டப்படுவான். இப்ப நான் என்னதான் சொல்றது? அஸ்வினை கூப்பிடுறேன். இல்ல அத்தை, வேண்டாம். இதை கூப்பிடுறேன். இல்ல அத்தை, அவனை கூப்பிட வேணாம். அவனை மட்டும் இங்க கூப்பிட்டீங்கன்னா நான் அழுதுருவேன். சரி இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஏன் தான் புரிஞ்சுக்காம பேசுறேன்? இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பனோ அங்கேயே என்னை இருக்க விடலாம்ல. சரி, நீ ரொம்ப நாள் வேணா இருக்க வேண்டாம். உன் அத்தை கறி சொன்ன மாதிரி ஒரு வாரம் இரு, அது போதும் எனக்கு. அஸ்வினே. என்னம்மா, என்னாச்சுமா? அஸ்வினே, தென்றலே வளகாப்பு போட்டு அவ அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றாடா. சரிம்மா, அதனால என்னப்ப? எப்பயும் போல நம்ம வீட்லயே இருக்கட்டும். அதனால இப்ப என்ன பிரச்சனை? என்னடா பேசிட்டு இருக்க? வளகாப்பு போட்டு தலைப்பிரசவம் அம்மா வீட்டை தாண்டா பாக்கணும். அதனாலதான் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவன் என்னடா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? நீயும் அவளுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்க. அவ சொல்றதான் நானும் சொல்றேன். அவளை விட்டு என்னால இருக்க முடியாது, என்னை விட்டு அவளால இருக்க முடியாது. அதனாலதான் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பா. சரிடா, ஒரு வாரமாவது இருந்துட்டு வரட்டும். ஒரு வாரமா? ஒரு வாரம் முடியாது. ஒரு நாளே அதிகம். ஒரு வாரம் எப்படி இருக்க முடியும்? என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுறேன்னு பார்த்தேன். ஹலோ சார், இவ்வளவு நேரம் என்ன கழுவி ஊத்துனீங்க. இப்ப ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அஸ்வின், நான் சொல்றதை கேளுடா. அவ அப்பத்த ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும். வேணும்னா நீயும் போய் இருந்துட்டு வா. அஸ்வின், அவங்க ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைல்ல. தென்றல் அவங்க கூட வச்சுக்கு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? தென்றல் அவங்க வீட்டு பிள்ளடா. அவங்க இல்லாம தென்றல் எப்படி வந்திருப்பா? அதையே நீ யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற. சரிம்மா, ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் கூட்டு வந்துருவேன். எப்பா முடியலடா சாமி. சரி, நீயே வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவ கேட்டுப்பா. சரிடா. என்ன ப்ரோ, பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? என்ன? ஆமா பின்ன, லவ் மேரேஜ் ப்ரோ, லவ் மேரேஜ். என்ன நாங்களாம் என்ன அரேஞ்ச் மேரேஜா? லூசு பையன் மாதிரி பேசாதடா. இருந்தாலும் நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற ப்ரோ, ரொம்ப டேமேஜ் பண்ற. இருந்தாலும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணி முடிக்கலையா? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்டா. ஏன்டா அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால முடியலன்னு பண்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ. நாம ரொமான்ஸ் பண்ணலன்னா வேற யாரும் ரொமான்ஸ் பண்ண கூடாது ப்ரோ. பாவிகளா, இது எந்த ஒரு நியாயம்டா? நல்ல வேலை தர்ஷினியோட அம்மா எனக்கு 2வது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. அம்மா அப்பாவும் மனசு மாறிட்டாங்க. தர்ஷினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். இங்க இருந்தா இவங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஒரு வாரம் போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வா. அவனும் உன்னை அடிக்கடி பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். என்னத்தா, அதான் உன் புருஷனே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏன் அப்பத்தா, உங்களுக்கும் உன்னை எங்க பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசை இருக்கும்லத்தா.
நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்? இருக்க வரைக்குமாவது உன்னை நான் நல்லா பாத்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன் பார்த்தா அப்படிலாம் பேசுற? சரி, ஒரு வாரம் தான் இருப்பேன். ஆனா உன்னை பார்த்தா நான் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு இங்க வந்துடுவேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு தர்ஷினிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் இருக்கு. வீடே கலகலன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால மட்டும் அங்க எப்படி இருக்க முடியும்? சரி, இந்த அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்க வந்து இரு. சரி. ஆசைப்பட்ட இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனாலும் என் மனசு எதையோ நினைச்சு ஏங்குது. எனக்கும் அம்மா இருந்திருந்தா என்னைய என் அம்மா நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி நேரத்துலதான் என் அம்மாவை என் மனசு அதிகமா தேடுது. என்னாச்சு இவளுக்கு? ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கா? மலர், சொல்லுங்க மாமா. என்னாச்சுடி ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லை மாமா, டயர்டா இருக்கு, அதான் ஒரு மாதிரி இருக்கு. இல்லையே, ஏதோ சோகமா இருக்கா. என்னத்த என்கிட்ட மறைக்கிறா? ஏன் மலர், என்ன மாமா? என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ டயர்டா இருக்கா, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கா, அப்படித்தானே? ஆமா. என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். இப்ப சொல்லு, என்னாச்சு? எனக்கு ஏன் அம்மா இல்ல? என்னடி கேள்வி இது? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதனாலதான் நீ இப்படி இருக்கியா? நான் கேட்டதுக்கு பதில், எனக்கு ஏன் அம்மா இல்ல? யார் சொன்னது உனக்கு அம்மா இல்லைன்னு? பின்ன எனக்கு எங்க அம்மா இருக்காங்க? எனக்கு வளகாப்பு போட்டா யார் என்ன கூட்டு போவாங்க? உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா நான் இருக்கும்போது உனக்கு இந்த சந்தேகம் வரலாமா? நான் இருக்கும்போது உனக்கு எப்படி இப்படி ஒரு நினைப்புல வந்துச்சு? இத்தனை நாள் வராத நினைப்பு இன்னைக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அம்மா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்ப நான் யாரு? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், எனக்கு நீ தான் அம்மா, உனக்கு நான் தான் அம்மான்னு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ என் மனசுல ஒரு சின்ன கவலை. அதுக்காக இப்படியா இருப்பேன்? உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன் மேல. உனக்கு எல்லாமே நான் இருக்கும்போது எதுக்கு உனக்கு இப்படியெல்லாம் தோணுது? இதுக்கப்புறம் தோணக்கூடாது, சரியா? சரி. சரி சரின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ அழுகுறேன்னு என் குழந்தைய அழுதுட்டு இருக்கும். என்ன எனக்கு தெரியாதா என்ன? அம்மா அழுதா பிள்ளை அழுகணும். தெரியும் தான். என்ன எதுக்காக உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு குழந்தையும் கஷ்டப்படுத்துற? சரவணா, ஐயா அத்தை விடுங்க. அத்தை விடுங்களா? நான் தானே பிடிச்சு வச்சிருக்கேன், அத்தை எப்படி விடுவாங்க? கிண்டல் பண்றத நினைப்பா மூக்குலயே குத்திடுவேன். உள்ள வாங்கம்மா. இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, எப்படி உள்ள வருவாங்க? உள்ள வாங்கம்மா. சொல்லுங்க அத்தை. சென்ட்ரல், நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? அதுக்காக ஒட்டை கேட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீ காலையில இருந்து ஒரு மாதிரியா இருந்தேல, அதான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். சரவணா கூட நீ பேசிட்டு இருந்தியா, அதான் அப்படியே நின்னுட்டேன். ஓ அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஆமாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு சரவணா, மலர், நீங்க எதுக்கு யாருமே இல்லன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கலையாம்மா. இல்ல, நீ மலர் கிட்ட நான் உனக்கு அம்மா நீ எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, அதெல்லாம் வேற வாயில இருந்து கூப்பிடுறதானா, மனசுல இல்லையா? ஏன் மலர், உன்னை நான் மாமியார் மாதிரியா பார்த்துட்டு இருக்கேன்? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. பின்ன எதுக்காக எனக்கு அம்மா இருந்தா அவங்க என்ன வளகாப்பு போட்டு கூட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னேன். அத்தை, நான் தான் அவங்கள என் பிள்ளைங்களா நினைச்சிட்டு இருக்கேன் போல. நீங்களும் அப்படி நினைக்கல, அப்படித்தானே? ஏன் அத்தை அப்படிலாம் பேசுறீங்க? தென்றலையும் சரி உன்னையும் சரி என்னைக்குமே நான் என் மருமகளா நினைச்சதே இல்லம்மா. அவளை கூட அவ அப்பா கூட்டிட்டு போட்டோன்னு அடம் பிடிச்சதுனாலதான் அனுப்பி வச்சிருக்கேன். இல்லைன்னா அவளும் இங்கதான் இருந்திருப்பா. நினைச்சிட்டு இருக்க உனக்கு மட்டும்தான் அம்மா இல்லைன்னு. அவளும் அம்மா இல்லாத பிள்ளைதான். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அத்தை, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இல்ல மலர், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவளை கூட்டிட்டு போனேன்னு சொன்னப்ப நீ கவலைப்பட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐயோ அத்தை, நான் கவலைப்பட்டேன் தான். ஆனா அவளை பார்த்து நான் பொறாமப்படல. எனக்கு கிடைக்காத சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷம் தான் பட்டேன். எனக்கு தெரியுமா நீ சந்தோஷம் தான் படுவேன்னு. ஆனா அவன் மனசுல எதுக்காக இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க அத்தை,
உங்களை நான் வேணா அத்தை அத்தைன்னு கூப்பிடலாம். ஆனா என்னைக்குமே நீங்க தான் எங்களுக்கு அம்மா. நான் எனக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்பட்டேன் தான். ஆனா உங்களை என்னைக்குமே என் அத்தையான்னு நினைச்சதே இல்லை. நீங்களும் அது மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை. அத்தை மாமியார் மாதிரி என்னையும் சரி தென்றலையும் சரி என்னைக்குமே நீங்க கொடுமைப்படுத்தினதே கிடையாது. மாதிரியே எப்படி உங்க பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமா தான் எங்களை நீங்க பாசமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு? மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம நினைச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் நடக்காது. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அத்தை. மலரோட அப்பத்தா அவளும் வளகாப்பு போட்டு என்னைக்கா இருந்தாலும் அவ அம்மா வீட்டுக்கு போக பரவாயில்லானே அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு அந்த நினைப்பு வந்துச்சு. மற்றபடி என் மனசுல வேற எதுவுமே இல்லை அத்தை. அவங்க சொன்னதுலயும் தப்பு இல்லையே. இது ஏன் அம்மா வீடு தானே. நான் எனக்கு வளகாப்பு போட்டாலும் இங்கேயே தானே இருக்க போறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் கவலைப்படாத மலரே. உங்களுக்கு எல்லாமே நாங்க இருக்கோம். பின்ன எதுக்காக நீங்க கவலைப்படணும்? இல்ல அத்தை, இதுக்கப்புறம் நாங்க கவலைப்படவே மாட்டோம். தான் கவலைப்பட மாட்டோன்னு சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு நான் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கேன்? இந்த மூஞ்சி உனக்கு செட்டே ஆகலமா. காலையில பார்த்தேன் என்னமோ நெத்தி சுட்டி கழுத்து நிறையா. அது என்னது? நெக்லஸ். நெக்லஸ்லாம் ஏறி இருந்துச்சு. போடாங்கட்டி எடுவிட்ட வேலை. அப்புறம் அழகா இருந்தம்மா. என் பொண்டாட்டிய ஓ அழகுக்கு முன்னாடி தோத்து போயிட்டா. என்னது? மட்னியா மட்னியா? இல்ல, 2 பேருமே அழகா இருந்தீங்க. இல்ல அத்தை, என்னை விட நீங்க தான் அழகா இருந்தீங்க. அதுவும் அந்த கொண்டையில பூ வச்சிருந்தீங்க பாத்தீங்களா? பா ஓடி, நீயும் அவன் கூட சேர்ந்து கிண்டலா பண்ணிட்டு இருக்க. இல்ல அத்தை, உண்மையை தான் சொல்றேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? அவன் புருஷன் கூட சேர்ந்துட்டேல, அதனால நீ பேசத்தான் செய்வேன். உண்மையத்தாமா சொல்றா. எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? நீ வேணா பூமாரிட்ட கேட்டு பாரு. நீங்க 2 பேரும் பத்தாதுன்னு உங்க துணைக்கு அவ வேறையா? போடாங்கட்டி, நான் போறேன். அம்மா நில்லம்மா, அம்மா அம்மா போடாங்கட்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.